நல்லா வரவேற்கிறேன் நான். திருச்சிக்கு நீங்க பொறுத்த வரைக்கும் இவ்வளோ 1000 கோடி இவங்க ஒதுக்கி இருக்கிறாங்கன்னா, ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. திருச்சிக்கு பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 15 வருஷம் கிட்டத்தட்ட நிறைய ப்ராஜெக்ட்ஸ் வர வேண்டியிருக்கு. ப்ராஜெக்ட்ஸ் அதுக்கு பல காரணங்கள்னால இன்னைக்கு வராம இருக்கு. இந்த கூடுதல் நிதி ஒதுக்கும்போது, அந்த பல திட்டங்களை நிறைவேற்றுவதற்கு பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏர் ஏசியா 13,00,000 கோடி கடன் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி இருக்கும்பொழுது புதிய திட்டங்கள்லாம் செயல்படுத்த முடியுமா? அதுக்கான சாத்தியங்கள் இருக்கா? இல்ல அதனால தான் அந்த வெள்ளை அறிக்கைங்கிறது என்னன்னா, இன்னைக்கு இருக்கிற நிதி நிலைமை ஏற்கனவே 78,000 கோடி வந்து ரெவென்யூ டெபிசிட் அது இருக்கு. 13,00,000 கோடி கிட்டத்தட்ட கடன் இருக்கு. இப்படிப்பட்ட ஒரு ஒரு கடுமையான ஒரு பொருளாதார நெருக்கடியில எதெல்லாம் அவங்க செயல்படுத்த முடியும்? சில உதாரணம் பொறுத்த வரைக்கும் நீங்க விவசாய கடன் பொறுத்த வரைக்கும் அவங்க முதல்ல 50,000 சொல்லியிருந்தாங்க. இப்ப அது 75,000 கூட்டியிருக்கிறாங்க. ஆ முதல்ல கிட்டத்தட்ட 3,000 கோடி இருந்தது. கிட்டத்தட்ட அதுக்கு 6,000 கோடி வரைக்கும் ஒதுக்கி இருக்கிறாங்க. பல்வேறு விஷயங்கள் பொறுத்த வரைக்கும் இப்போ மின்சாரத்துறைக்கு பொறுத்த வரைக்கும் அங்கங்க பவர் கட்ஸ் நடக்குது. பவர் கட்ஸ் பொறுத்த வரைக்கும் என்ன எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்காங்கன்னா, இது மின் உற்பத்தியில பிரச்சனை கிடையாது. இந்த மின் பகிர்மானம் அந்த டிஸ்ட்ரிபியூஷன் நிறைய இஷ்யூஸ் இருக்கு. காரணம் வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற அந்த எலக்ட்ரிசிட்டி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மின் கட்டமைப்பு அது வந்து கிட்டத்தட்ட 20-25 வருஷமா எதுவுமே அதை அப்கிரேட் பண்ணாம அதை புதுப்பிக்காம இருக்கிறதுனால தான் இந்த பிரச்சனைகள் வருது. மெயின்டெனன்ஸ் இஷ்யூ வருது. மேன் பவர் ஷார்டேஜ், ஆள் பற்றாக்குறை, அதுவுமே கிட்டத்தட்ட ரொம்ப வருஷமா நிரப்ப அந்த அந்த ஆட்கள் அந்த 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 வேக்கன்ட் பொசிஷன்ஸ் எல்லாம் நிரப்பாதனால இருக்கு. அது கிட்டத்தட்ட 15,000 பேர் புதிய அந்த ஆட்கள் வந்து அந்த மின்சாரத்துறையில வந்து எடுக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க.